அது ரொம்ப சாஃப்டாக ஹஸ்கியாக ஒரு பிட் போகும். ஒரு ஸ்லைட்டாக ஒரு செகண்ட் கழிச்சு ஒரு இது தொட்டு வைத்த ஃபுல் பேஸியாக போகும். பேரழகனா சொல் கோணல் முகனா சொல் மாவீரனா சொல் மாஜாலனா சொல் ஓடாதே சொல்லடி ஓர் வார்த்தை சொல். உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து நக்கணும்னு ஆசையாக இருக்குன்னுலாம் கூட டிஎம்ஸ் வரும். வெல்கம் டு சாட் வித் ஜயா பிளஸ் பை பிரியானாதுரை. இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் அமேசிங் வாய்ஸ் கொண்ட ஒரு சிங்கர், ஒரு மியூசிக் கம்போசர், ஒரு பாடலாசிரியை, ஒரு வாய்ஸ் ஆக்டர், ஒரு கவிஞர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ரீசெண்டாக வெளியான பேட் கேர்ள் திரைப்படத்தில் பாடல் எழுதியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக த்ரிஷாக்கு தக் லைஃப் அண்ட் பொன்னியின் செல்வனில் வாய்ஸ் கொடுத்தவங்க. எஸ், மெட்ராஷி, ப்ரீவியஸ்லி நோன் ஆஸ் கிருத்திகா நெல்சன். வணக்கம் மேம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் பிரியா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் டுடே. சொல்லுங்கள் மேம், மெட்ராஷி, ஹவு டிட் தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஹேப்பன்? ஓகே, ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து எப்பயுமே ஐம் அ மெட்ராஸ் கேர்ள், நாட் அ சென்னை கேர்ள். நான் பிறந்த போது இந்த ஊர் மெட்ராஸாக தான் இருந்துச்சு. there's a lot of things that I feel I relate to Madras, right? கொஞ்சம் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த ஓல்டு மெட்ராஸோட சாயல்கள் இன்னுமே இருக்கும் கண்டிப்பா. ஆனால் இந்த பக்கம் திரும்ப பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் எங்கேயோ போயிட்டு இருப்போம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் மேட்ச், ஒரு மிஷ் மேட்ச் தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நாளாவே I wanted to change my name, right? So and I didn't know what could be my new name because in the name oda Krithika Nelson raperoda I had associated myself a lot. Yes. So and then eventually enoda Instagram handle I had kept as Madrashe. Okay. And there were a few friends of mine, music friends, who used to call me Madrashe kunjo chellama. Okay. So eventually it just like felt right that is the name that I should take. புதுசா ஒரு நேம் தேடுறதுக்கு பதிலா ஆல்ரெடி ஒரு பேர் இருக்கே அப்படினு. இல்ல ஏன் பேரை மாத்தணும்னு, ஏன்னா பொதுவா மீடியால இருக்கவங்க, சினிமால இருக்கவங்க வந்து பேர் மாத்துறது ஒரு பொதுவான விஷயம். ஏன்னா ஸ்டேஜ் நேம்காக வந்து they change their name. அதுக்காக மாத்தப்பட்ட ஒரு விஷயமா இல்ல what is that? There was a lot of baggage associated with the other name. Okay, just with the name. Okay. So enna see I changed my name after my first marriage. Okay. And adukapparama I did a lot of good work, right? So enakku ella credits ume Krithika Nelson ra perla dhaan irundhuchu. Okay. So I thought about it after that marriage got over. I got a divorce and I thought about it a lot. edukkaga inda pera maatanona ennava maatanonu yosichu podu I felt like I enna solradhu, I felt like Krithika Nelson at that point. So I was like, let me keep this name and see where it goes. And அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஒர்க் நடந்துச்சு, like including பொன்னியின் செல்வன், included a lot of work. But somewhere along the line I stopped feeling like that was my name anymore. Okay. And உங்களை மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, அது என்ன பேரு, எதுக்காக வச்சிருக்கீங்க and all of that. It felt like I was constantly explaining myself or why I was keeping that name to a lot of people. And அது என்ன இன்னும் கொஞ்சம் like why am I holding on to this name? I started thinking. I think for the last 2 years I haven't felt like that was my name. Okay, but I have so much work with this name, so இதை நான் மாத்தணுமா வேண்டாமான்னு ஒரு டைலமா இருந்துட்டே இருந்துச்சு. And then last year அந்த composing workல வந்து I did a குட்டி challenge for myself. I did something called Madrashe Weekly, where every week I was putting out a new song. Okay. So and there also I felt Madrashe Weekly was a better name than like my other name. So அது எல்லாமே சேர்ந்து தான் it kind of culminated in this point where I was like, okay, I think I do need to change my name. I took a few months to really think about it. And Madras Day aniki per maatradhu correct ah irukonu thonuchu. So on August 22nd, I think 1 month before I changed my name. No, that's good to hear. It takes a lot of courage to change your name like that. And the certificates எல்லாத்துலயுமே இப்ப மெட்ராஷி. ஐயோ அதுதாங்க நிறைய. It's going to take a long time. In fact,
as a musician, right, all your credits matter a lot, especially in your streaming platforms. Spotify they were able to change my name very quickly, but matta ella platforms it's taking time. In fact, it's been a month. I've still not got my name changed on all the platforms. It's going to take a while for that. Only on Spotify and Ghana the names change. அந்த மாதிரி. So இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. இது தவிர எல்லா டாக்குமெண்டேஷன்ல நேம் சேஞ்ச் பண்ணனும். Documents is okay, but then when you go into investments and bank accounts and things like that, it starts getting dicey. This is exactly what I didn't want to do, but I think it's a good change. So I'm happy to be doing all of this. Good, very good to hear. I want to talk about your Instagram handle, ma'am. Yes. So உங்க Instagram handle singer, composer, lyricist, voice actor, made in Madras, made by Tamil, poetic, dramatic, fearless, curious, plural. இதுதான் உங்களோட explanation in Instagram. So singer, composer, lyricist, voice actor எங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல what is made in Madras? So like I said, I was born in a city that was called Madras at that point. I think நான் என்னோட சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் மெட்ராஸ்ல தான் வளர்ந்திருக்கேன். And I think மெட்ராஸோட எஃபெக்ட் எனக்கு நிறையவே இருக்கு. Like they say Chennai is a place, Madras is an emotion, right? Yes. அந்த emotion கண்டிப்பா நிறையவே இருக்கு. நான் எவ்வளோ ஊருக்கு போயிருக்கேன் for work and all of that, right? But like Madras always felt like home. Not just because I was born there, not just because my family is here or whatever. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா தெருவில் போயிட்டு வழி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்ணை இப்படி நேரம் போயிட்டு லெஃப்ட் அந்த மாதிரி தான் கண்ணுன்னு தான் ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு அன்போடு தான் பேசுவாங்க. எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்குது. திஸ் இஸ் இதுக்கு ஓலா ஊபர்லாம் ரொம்ப இல்லாத ஒரு பீரியட்ல there was a small medical emergency for my party. At this point I was living in Koturpuram. Appa amma were in Adyar with my party. And இந்த பாயிண்ட்ல நான் நைட் ஒரு 11 மணிக்கு வீட்டை விட்டு வெளில வரேன். ஐ அம் லுக்கிங் ஃபார் அன் ஆட்டோ. ஒரு ஆட்டோக்காரர் வந்தாரு, கை போட்டு நான் ஏறி உட்காந்து, என்னம்மா இந்த நேரத்துல தனியா வந்துட்டு இருக்க அப்படின்னாரு. இல்ல நான் கொஞ்சம் அவசரமா போகணும்னு அவர் போயிட்டு நான் அடையாறுல விட்டுட்டு he refused to take money from me. He said என் தங்கச்சினா நான் கொண்டு வந்து விட்டுருக்க மாட்டேனா. He waited till I opened the gate and went inside and then left. I think I've met so many people like this in the Madrasla or Chennai, right? And it just has always felt like home. இன்னொன்று நான் ஏதோ ஒரு கார்னர்ல I have a huge attachment to the sea. எனக்கு கடல் மேல பயங்கரமான ஒரு காதல். You're an ocean person. Yeah, I'm a big ocean person. கடல் மேல அதை தாண்டி ஒரு காதல் ஒன்று இருக்கு. எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருக்கும் போதெல்லாம் நான் போயிட்டு கடல்ல தான் உட்காருவேன். நிறைய பேர் கோவிலுக்கு போவாங்கல்ல, நான் கடலுக்கு முன்னாடி உட்காந்தேன்னா ஏதோ பதில் கிடைக்கும். நான் கடல்ல இடுப்பு வரைக்கும் நின்று அழுது பாட்டெல்லாம் எழுதிருக்கேன். So it's like you did. Yeah, ஒரு இந்தி சாங் இருக்கு அன்பேன்ற பேர்ல. So கடலுக்கும் எனக்கும் கடல் என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி, ஒரு என்னோட கைட் மாதிரி, go to person. Yeah, so I keep going there. And சென்னையில இருக்கிற கடலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது நான் மத்த ஊர்ல இருந்த வரைக்கும் I've been in Bangalore, I've been in Delhi, I've been like in multiple places. I've even been in Goa. Okay, Goa la illa the beaches ha. Enak Bombay also, right? Enak Bombay and Goa were somewhat okay, but ocean illada or ஊர்ல என்னால ஒரு பாயிண்ட்க்கு மேல வாழ முடியாது அந்த மாதிரி. And அதுலயுமே சென்னையோட கடல் ஏதோ ஒரு அட்டாச்மென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கனெக்ஷன் இருக்கு. கடலுக்கும் உங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. சென்னையில இருக்கிற கடல் ஒரு மெட்ராஸ் கடலுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. I love the love which you have for Madras. Yeah. So that's why. So Madras plus she was what became Madrashe at that point. Okay. So I definitely think I'm made in Madras. So இப்ப எல்லாரும் உங்களை மெட்ராஸ்ன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களா? கொஞ்சம். Okay. இப்ப நீங்க கூட தடுமாறுனீங்கல அந்த மாதிரி. லைட்டா எனக்கு இப்பதான் வருது. So அது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். Because இதுக்கு முன்னாடி இருந்த பேருமே நிறைய பேர் கூப்பிட்டு பழகின பேரு. So I understand it will take some time. It's okay. வீட்ல எப்படி? வீட்ல கிருத்திகா தான். ஓகே, அது மாத்தவே முடியாதுல என்ன பண்ணாலும். கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மேட் பை தமிழ். கரெக்ட். தமிழ் மேல இருக்க பற்று, ஒரு ஆர்வம், காதல்னால அதுவும் ஓகே. என்னோட அப்பா ஒரு தமிழ் ரைட்டர். Of course I know. Yes. So இது I didn't talk about this in open till people knew me as me, right? அப்பா ஒரு தமிழ் ரைட்டர். எனக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாம் கரெக்டா இருக்கணும், தலையில குட்டி வளர்த்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். Okay. So எனக்கு தமிழ் நான் ஆக்சுவலா நிறைய தமிழ் புக்ஸ் வீட்ல எப்பவுமே இருக்கும். சின்ன வயசுல நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கிற டைம்ல சொல்றேன், எனக்கு கையில ஒரு புக் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது.
ஸோ ஸ்கூல்ல இருந்து எப்படி இப்ப பசங்க ஃபோன் வச்சு டிவி பார்த்துட்டே வந்து சாப்பிடுறாங்க எனக்கு கையில வந்து ஏதாவது ஒரு புக் இருக்கும், அட்லீஸ்ட் ஒரு விகடன் குமுதம் இருக்கணும், இல்லைன்னா எனக்கு சாப்பாடு வாங்காது. அண்ட் அட் தட் பாயிண்ட் நிறைய தமிழ் புக்ஸ் இருக்கும் வீட்டுல. ஸோ நான் நிறைய தமிழ் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஓகே, ஸோ பொன்னியின் செல்வன் அஃப்கோர்ஸ் கேம் பிஃபோர் ஹாரி பாட்டர் இன் மை லைஃப். நான் இங்கிலீஷ் புக்ஸும் நிறைய படிப்பேன், பட் நிறைய தமிழ் வந்து பை சான்ஸ் அது உள்ள போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பாரதியார், ஐ திங்க் பாரதியார் இஸ் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். எனக்கு வந்து இன்னைக்குமே எனக்கு வந்து எங்கேயாவது ஸ்டக் ஆகிட்டு உட்காந்தேன்னா there are two places that I go for reference, Tamil dictionary or பாரதியார். Nice, good to hear. So these are the two places that I go for inspiration. So அந்த மாதிரி ஏதோ தமிழ் and தமிழ் கல்ச்சர் அண்ட் இன்னைக்குமே வந்து நம்ம தமிழ் தான் பேசிட்டு இருக்கோம், நிறைய இங்கிலீஷ் வார்த்தை சேர்த்து தான் பேசுறோம். ஆனா இது தமிழ் இல்லைன்னு நம்ம என்னைக்குமே சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது, ரைட்? ஸோ தமிழ் வந்து ரொம்ப வருஷமா, அதாவது ஓல்டஸ்ட் லிவிங் லாங்குவேஜா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபிளெக்சிபிலிட்டி தான். வெளியில இருந்து ஒருத்தங்க வராங்க, ஒரு வெளியில இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நாலேஜ் வருது அப்படின்னா எடுத்த உடனே அதை ரெசிஸ்ட் பண்ணாம நீ வா சேர்ந்து இரு, ஆனா என்ன வந்து நீ டோன்ட் ஃபைட் வித் மீ, நான் யாருங்கிறத நீ மாத்த ட்ரை பண்ணனா உனக்கும் எனக்கும் பிரச்சனை. நீ என் கூட இருக்கியா, ரெண்டு பேரும் சேர்ந்து டிராவல் பண்றோமா, we are good. அந்த விஷயமுமே நான் தமிழ் கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஸோ very beautifully described by you. Poetic, dramatic, fearless. நான் பயங்கர டிராமாங்க. நீ வந்து கொஞ்சம் என் கூட வந்து ஃப்ரெண்ட்லியா ஆக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கர டிராமா. ஈவன் இன் மை மியூசிக் ஐ வாண்ட் சம் ஆஃப் த டிராமா டு கம் அவுட். என்னோட இதுல டப்பிங்லயுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எனக்கு ஐ ஆம் லிட்டில் டிராமாட்டிக். ஸோ ஐ திங்க் தட் கோஸ் வித்அவுட் சேயிங். தப்பில்லையே, வாழ்க்கையை கொஞ்சம் மெருகூட்டி காமிக்கிற மாதிரி தான் இருக்கும், அது தப்பில்லையே. ஓகே, அதே நேரத்துல பயங்கர ரொமான்டிக், போயட்டிக், அதாவது ஒரு இலை மேல ஒரு எறும்பு போயிட்டு இருந்துச்சுன்னா அதை கூட ஒரு கவிதையா பார்க்கக்கூடிய ஒரு பைத்தியம். ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தட் இஸ் போயட்டிக். ஃபியர்லெஸ் இப்போ சொன்னல தமிழ் மாதிரி தான். நீங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கிற வரைக்கும் ஓகே, பட் ஐ அம் லைக் வெரி ஃபியர்லெஸ் இன் புட்டிங் மை பவுண்டரிஸ் ஆர் ஆஸ்கிங் ஃபார் த திங்ஸ் தட் ஐ வாண்ட். இது முதல்ல இருந்து இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்திருக்கு, கத்துக்கிட்ட ஒரு விஷயமா இல்ல ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ ஐ ஹவ் கம் டு தட் பிளேஸ். ஓகே, அண்ட் கியூரியஸ் ஆல்வேஸ், அதாவது சின்ன வயசுல இருந்தே ஐ வாஸ் அ ஹெர்மாயினி இன் கிளாஸ். ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காருவேன், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கேள்வி கேட்பேன். டீச்சர்ஸ் யூஸ் டு லவ் மீ, ஆல் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் டு ஹேட் மீ, பிகாஸ் எனக்கு வந்து ஆக்சுவலா ஸ்கூல்ல நடந்த ஒரு விஷயம். ஓகே, கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா? எஸ். ஓகே, ஸோ அந்த நான் ஸ்டூடெண்டான்னு யோசிக்கிறேன். ஸ்கூல் டைம்ல அந்த சால்ட் கண்டுபிடிக்கிறது ஒரு ப்ராசஸ் ஒன்று இருக்கும் தெரியுமா? இந்த லேப். ஸோ ஞாபகம் இருக்கிற மாதிரியே நடிக்கிறது. ஸோ அதுக்கு வந்து அந்த ப்ராசஸ் ஒரு குட்டி ஹேண்ட் புக் மாதிரி பண்ண சொன்னாங்க. ஸோ அது ஞாபகத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஐ திங்க் எவ்ரிபடி ஃபர்காட் அபவுட் இட். நான் அன்னைக்கு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே, சாரி. ஸோ அண்ட் நான் வந்து என்னுடைய நோட் புக் பக்கத்துல இதை வச்சுட்டேன். எனக்கு டீச்சர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா எனக்கு பின்னாடில இருந்து நியூஸ் வந்து யாருமே பண்ணல, தயவு செய்து மற அப்படின்னு. சரி, நான் வேற எங்கேயுமே மறைக்கிறதுக்கு இடம் இல்லதான் என் நோட் புக் பின்னாடியே மறைச்சு வச்சுட்டேன். ஓகே, ஆனா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து கழுகு கண், அவங்க உள்ள வந்து அதை கவனிச்சுட்டாங்க. கவனிச்சுட்டு பிகாஸ் ஐ வாஸ் இன் த ஃப்ரண்ட், இது நோ ஐ saw it, take it அப்படின்னு, மேம் ஐ ஹவ் நாட் finished it, பரவாயில்ல I'll see அப்படின்னு எடுத்துட்டு she saw the whole thing, she noticed that I had finished everything. மத்ததெல்லாம் கேட்டா யாருமே பண்ணல. So you know what she made me do? She made me stand in front of the class and dictate the whole thing to everybody, and everyone had to write that thing that day. ஓகே, எல்லாரும் எனக்கு முறைச்சாங்க. எனக்கே கடுப்பா இருக்கு மேம் இப்போ. So yeah, so நான் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் படிப்பு கியூரியஸ், அதனால so அதனால I'm very curious to learn new things, to understand new things, and because I'm curious I tend to not be so judgmental. நீங்க ஒரு விஷயம் செய்றீங்கன்னா ஏன் அப்படி செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுல எனக்கு ஆர்வம் இருக்குமே தவிர உங்களை அவ்வளவு குயிக்கா நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அந்த மாதிரி that explains your curiosity. Plural கடைசியா. ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொன்னீங்க இல்லையா, ஸோ ஐ எம் திஸ். ஸோ எப்பயுமே வந்து வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு கொடுக்குற எல்லாருமே கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நீ நல்லா பெரிய ஆளாக வருவேன், ரைட்? நான் எப்போ அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத கன்ஃபியூஸ் பண்ணிக்காம எல்லா விஷயமும் பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போ தான் நான் வந்து ஓரளவுக்கு வளர ஆரம்பிச்சேன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஐ ஹேட் டு அக்செப்ட் தட் ஐ எம் ப்ளூரல், பிகாஸ் எனக்கு ஒரே ஒரு விஷயம் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். மோனோட்டோனஸா இருக்கும்னு சொல்றீங்க? இல்ல, மோனோட்டோனஸ் தாண்டி that's the way I am built. Okay, நான் ஒரே ஒரு விஷயத்தை ரொம்ப நாள் பண்ணனா டக்குன்னு போர் அடிச்சிரும். ஸோ இதுல இருந்து என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணி வேற எங்கேயாவது போயிட்டு நான் திருப்பி வந்தேன்னா I'll have that interest again. Okay,
So I like to multitask. I always have to multitask. I always have to do multiple things. Okay. So I think that way I'm plural. Okay. Yeah. Very good explanation by you. Thank you. Let's talk about your music. Yes. Music எப்படி ஸ்டார்ட் ஆச்சு உங்க லைஃப்ல? நான் அதான் சொன்னேன், பயங்கர வாலு குட்டியா இருக்கு, திருத்துருன்னு ஏதாச்சும் போயிட்டு எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டு விழுந்து இது மாதிரியே பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஒரு 4 வயசுல வந்து எங்க அம்மா, I think 3.5, 4. My mom was pregnant with my younger brother. Okay. And என்னையும் வச்சுட்டு, or she had just given birth something. Okay. என்னையும் வச்சுட்டு அவனையும் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எங்களோட தெருவோட எண்டில் ஒரு மியூசிக் டீச்சர் இருந்தாங்க. எங்கள் அம்மாவை பாட்டு பரிதாபப்பட்டு, நீங்க அந்த பொண்ணை அனுப்புங்க, நான் கொஞ்ச நேரம் அவளை என்கேஜ் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஷி மேட் மீ சிட் தேர் அண்ட் புட் ஸ்ருதி பாக்ஸ். அங்க வர ஒரு 3 கிளாஸஸ்க்கு நான் உட்காந்து ஸ்ருதி பாக்ஸ் போடணும், அதான் எனக்கு வேலை அப்படின்னு கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. But something happened over there. I started, அவங்க கூட சேர்ந்து நானும் பாட ஆரம்பிச்சிட்டு, அப்புறமா she started teaching me also. Because very kid, I was small kid, like 4 years old. But she started teaching me, and அப்படிதான் எனக்கு Carnatic music start ஆச்சு. So you started with Carnatic music. I started with Carnatic music. Teenageல வந்து பயங்கர அந்த ரெபல் மோட்ல வந்து நான் Carnatic musicலாம் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டும் போச்சு. But I think my mom insisted that I do that, so I kept coming back to it. ஸோ எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் என்ன டீல்னா, உனக்காக நான் மியூசிக் கற்றுக்கிறேன், எனக்காக நான் டான்ஸ் கற்றுக்குவேன். ஸோ ஐ ஆல்சோ லேர்ன்ட் பரதநாட்டியம் ஃபார் ரியலி லாங் டைம். ஓகே. ஸோ அதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னா, ஐ ஹேட் அ ஸ்மால் issue in my legs and I had to go through a surgery. So at that point I had to stop dance. And suddenly I was bedridden for like a few months nu vechukongala. So அந்த periodல வந்து suddenly I started singing on my own a lot. I started attaching myself to music a lot more. அது முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே I needed something, you know, like to just redeem these months that I had lost types. Right, that was a music show. Before your current music reality shows. I know, I even know the host, I forgot his name. Rahman sir. Rahman sir, yeah. So on the show I had gone and I ended up being the runner up of that season. Okay. But on the show oda finale முடிச்சதுக்கு அப்புறமா எங்களோட ஃபைனல்ஸ்க்கு ஜட்ஜா வந்தது ஹரிஹரன் சார். So அவர் வந்து ரமணன் சாருக்கு கால் பண்ணி சொன்னாங்களாம், please tell Krithika that she should have won this. Nice. Yeah, but let her know, ask her to never stop singing. So இதெல்லாம் நடக்கும்போது ஓகே நமக்கு பாட வருது போல இருக்கு அப்படின்னு எனக்கு from a legend ஹரிஹரன் சார் கிட்ட இருந்து கேக்குறதெல்லாம் வந்து பெரிய விஷயம். Absolutely. So அப்போ I started singing a little more. So then we had like this little multi college band. இப்போ மியூசிக் டைரக்டர் தரன் இருக்காருல்ல, அவரு நானு இப்போ ஃப்ளூட் நவீன்லாம் கூட எங்களோட ஆப்போசிஷனா வந்தாங்க. ஸோ தட் when we all of us were in college we had a little band and we used to go for competitions and stuff. So எனக்கு மியூசிக் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் or like the amount of music that I started doing over time அது இன்க்ரீஸ் ஆச்சு காலேஜ் போது. So You're from MOP, if I'm not wrong. I am from MOP, yes. And அதுக்கப்புறமா when Dharan got his first film, I ended up singing in that film and that's how my playback singing kind of started. Which movie was that? பாரிஜாதம்னு ஒரு படம். Okay. ஏதோ நடக்குதுன்னு ஒரு song I sang in that. Yeah. Okay, nice. So this was your big break in that was my music. First break in music. Industry la கேட்டிங்கனா இதுதான் first break in சொல்லலாம். All right. Also, let's talk about you as a lyricist. Okay. I really want to talk about that. எப்படி தமிழ் மேல கொண்ட ஆர்வம்னாலயா இது இல்ல எதனால? So lyricist ஆவேன்னு நான் ஆக்சுவலா நினைச்சே பார்க்கல, to be honest. So I used to compose my own songs long back. I started putting it out only recently, but then ஒரு 2014-15 ல இருந்து I was composing my own songs and I always used to write அந்த டியூனுக்கே ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு அப்படி. பட் பொன்னியின் செல்வன்ல ஏடியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து டியூரிங் கோவிட் வி ஹேட் லைக் அ லாட் ஆஃப் டைம், நம்ம ஷூட் பண்ண முடியாதுன்ற போது மியூசிக் ஒர்க் எல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ சொல் சாங்கோட ஸ்க்ராட்ச் வந்திருக்கு அண்ட் மனிஷா வாஸ் லைக் இது லிரிக்ஸ் போட்டு பார்த்தா தான் எனக்கு புரியும் whether it works அப்படின்னு சொன்னதுனால நான் சும்மா எழுதி சார் இது ஓகேவான்னு பாருங்கன்னு ஒன்று கொடுத்தேன். Apparently Mani sir liked it and Rahman sir also liked it. It just became the song. Your fans love it. Thank you. Even I love it. But அது வந்து இதுக்கு படத்துல வரல, so I didn't even know if it will make the album. But I think the generosity of Mani sir, right? அவர் வந்து ஆல்பம்ல இருக்கட்டும்னு சொல்லி எனக்கு என்னோட first credit as a lyricist was for Ponniyin Selvan. For Sol. நிறைய பேருக்கு தெரியாது. Sol from Ponniyin Selvan is written by Madrashe and எங்களுக்காக
ரெண்டு லைன் உங்களால பாடி சொல்லா காமிக்கணும். Of course, yes. காதோடு சொல் காதோடு சொல் யாரென்று சொல் யாரென்று சொல் பேரழகனா சொல் கோணல் முகனா சொல் மாவீரனா சொல் மாஜாலனா சொல் ஓடாதே சொல்லடி ஓர் வார்த்தை சொல். Yeah, of course. That was Rakshita beautiful. has sung it much better than me, but We loved it. Ma'am. That was beautiful. Thank you. Thank you, Thank ma'am. you. Thank you so much. லிரிசிஸ்டா உங்களோட முதல் பாட்டு எதுவா இருக்கும்? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். பட் ஆக்சுவலாக என்னாச்சுன்னா இந்த படத்தில் பிருந்தா மாஸ்டர் வாஸ் த கொரியோகிராஃபர், ரைட்? பிருந்தா மாஸ்டரோட அசிஸ்டன்ட் லீலாவதின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து நித்தம் ஒரு வானம்ங்கிற படத்துக்கு கொரியோகிராஃபராக போய் ஜாயின் பண்ண போது ரேண்டமாக ஒரு நாளைக்கு கால் பண்ணி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பாரு எனக்கு உன் ஹெல்ப் வேணும், இங்கே எனக்கு லிரிக்ஸே இல்லாமல் பாட்டு கொடுத்து கொரியோகிராஃப் பண்ணுன்னு சொல்கிறாங்க, எனக்கு செம காண்டா இருக்கு. லிரிசிஸ்ட் ஏன் சார் பாட்டு முடிக்க மாட்டேங்கிறீங்கன்னா, எனக்கு லிரிசிஸ்ட் அமைய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு, ட்ரை பண்ணி பார்க்குறியா? ஓகே. ஸோ அப்படிதான் எனக்கு ரா கார்த்திக் சார் அறிமுகமானாரு. ஓகே. ஒரு சாங் அனுப்புனாரு, ஐ ரோட் something and sent to him. எல்லா சாங்கும் நீங்களே எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நித்தம் ஒரு வானம் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் as a என்ன சொல்றது கம்ப்ளீட் ஃபில்ம். நான் ஒரு லிரிசிஸ்டா எழுதுனது அதுதான். ஸோ அதில் எல்லா சாங்ஸுமே ஐ திங்க் ஒரு வேடம் எஸ்பெஷலி has become really popular. இன்னி வரைக்கும் என்ன people tag me for that song and things like that. So yeah. What inspires your lyrics? எதை வச்சு இன்ஸ்பயர் ஆகுறீங்க மேம் நீங்க எழுதுறதுக்கு? படிச்ச புத்தகங்கள்ல இருந்தா, பார்க்குற விஷயங்கள்ல இருந்தா? எவ்ரிதிங், ரைட்? நம்மளோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வாட் லைக் இன்ஸ்பயர் யூ. நீங்கள் எந்த ஒரு க்ரியேட்டிவாக எந்த விஷயம் பண்ணாலுமே உங்களுடைய மொத்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எவ்ரிதிங் தட் யூ ஹவ் ரெட், எவ்ரி பர்சன் தட் யூ ஹவ் மெட், எல்லாருமே சேர்ந்து தான் அதை இன்ஸ்பயர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிதான். எவ்ரிதிங் இஸ் an inspiration for you when it comes to writing. Yeah. Okay. What are the performances or projects of yours நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றது இது வரைக்கும் எதுவா இருக்கும்? ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் விட நான் லிரிசிஸ்டா மறுபடியும் சொல்கிறேன். there's a song called உறுதி, கோக் ஸ்டுடியோவோட ஃபர்ஸ்ட் சீசனில் வந்த சாங். ஓகே. அந்த சீசன் வந்து ஐ ஆல்சோ வாஸ் அ கிரியேட்டிவ் டிரெக்டர் ஆஃப் தட் சீசன் அண்ட் லைக் curated multiple things with Sean Roldan and அறிவு. பட் உறுதி as a song and அது எதுக்காக எழுதணும் அப்படிங்கிற விஷயங்கள், எப்படி எழுதணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஸோ வந்து உறுதிங்கிற பாட்டு இஸ் அபவுட் ஃபெய்த். இட்ஸ் அபவுட் ஃபெய்த் பட் நாட் அபவுட் ரிலிஜன். ஓகே. நீ என்று வேறேது உறுதி, நீ அன்றி வேறேது உறுதிங்கிறது தான் அந்த லைன். ஓகே. ஸோ உன்னை தவிர வேற எதுவும் உறுதி இல்லை அப்படின்னு சொல்றது நீங்கள் ஒரு லவரை பார்த்து சொல்லலாம், ஒரு கடவுளை பார்த்து சொல்லலாம், அம்மாவை பார்த்து சொல்லலாம். whoever you say to it is right. It is not related to one thing. ஆமாம். ஸோ நிறையா ரிலிஜியஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஆக்சுவலி ஹிந்து மேனுஸ்கிரிப்ட்ஸ் வச்சு தான் ஃபர்ஸ்ட் அதோட ரெஃபரன்ஸாக எடுத்து அதுலேருந்து எடுத்த சில பிட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சாங் எழுதணும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங் வாஸ் சங் பை அரிஃபுல்லா ஷா அப்படின்னு ஒரு பர்சன், அவர் 1000 லைட்ஸில் இருக்கிற ஒரு ஃபக்கீர். ஸோ ஹீ கேம் அண்ட் அவர் வந்து அவருடைய ஃபெய்த்தில் பாடக்கூடிய சில பாடல்களை எங்களுக்கு பாடி அதோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு சொன்னார். ஸோ அது அவர் சொன்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே ஒரு லைனாக செகண்ட் ஹாஃப் ஆஃப் த சாங்கில் இருக்கும். ஸோ இட் வாஸ் அன் அமால்கமேஷன் ஆஃப் சம் ஹிந்து ஸ்கிரிப்சர் அண்ட் சம் இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர். அண்ட் அது கூட இருந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ ஹேட் லைக் அன் என்டையர் பேண்ட் பிளேயிங் கிட்டத்தட்ட காஸ்பிளிஷ் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக். So it was beautifully an amalgamation of like so many faiths. And அந்த சாங் வந்து நாங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதே there was not a dry eye in எல்லார் கண்ணிலேருந்தும் தண்ணி வந்துச்சு. ஸோ இட்ஸ் a very powerful song. அந்த சாங்குக்கு நானும் ஒரு பார்ட்டாக இருந்தேன்னு ஐ எம் வெரி 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 டச்ட் அண்ட் ப்ரௌட். நைஸ். இதே மாதிரி நீங்க இது வரைக்கும் பண்ணிருக்கக்கூடிய எல்லா பாடல்களுக்கும் இல்ல ஏதாவது ஒரு பாடலுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி இருக்கா அதுக்கு பின்னாடி? எழுதிய பாடலுக்கோ இல்ல பாடிய பாடலுக்கோ? நான் இப்போ சொன்னேன்ல அந்த அன்பேன்ற சாங் தான். ஸோ அப்போ வந்து நான் பயங்கர ஒரு சூப் மூட்ல இருந்தேன். இது வந்து சூப் மூடுனா அடி வாங்கின மூடா இல்ல? ஸோ பயங்கர லவ் ஒரு பையன் மேல. பட் ஐ நியூ that person was not emotionally available at this time. காலேஜ் டைம்ஸ்ல இருக்குமா இது? இல்லங்க, ரொம்ப ரீசன்ட்டாங்க. சாரி. அப்புறம் அந்த பையனை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன், அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. சொல்லிட்டீங்க டக்குன்னு எங்களுக்கு. பட் அந்த பாயிண்ட்ல வந்து எதுக்காக இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு இருக்கணும்? பிகாஸ் எனக்கு அந்த பர்சன் கிட்ட என்னால் வெளியில வரவே முடியல. என்னோட ஐ டோல்ட் யூ ஐ எம் வெரி ஃபியர்லெஸ் இன் தட் சென்ஸ் தட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இஃப் ஐ எம் நாட் ரெஸ்பெக்டட் or if I feel like I'm not wanted, நான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க மாட்டேன்.
I will walk out. இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. Correct. So I have always walked out of places or from people that don't feel right to me anymore. அவங்க வந்து நமக்கு சரியானவங்களாவோ இல்லை நம்மளோட எனர்ஜிக்கு சரியானவங்களாவோ இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து நான் ரொம்ப குயிக்காக நடந்துருவேன். பட் இந்த பர்சன் கிட்ட இருந்து என்னால் நடக்க முடியல. ஓகே, நான் வந்து அதாவது எந்த நிலைமையிலன்னா ஒரு கதவை இழுத்து மூடி பூட்டிட்டு அங்கே வெளியில் உட்காந்து நீ உள்ளேருந்து தரையான்னு உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கே புதுசாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தது இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாயிண்ட்ல கோவலாங் பீச்சுக்கு போயிட்டு இங்க வரைக்கும் தண்ணி இல்லை, கடல் மாத்தா கிட்ட திஸ் இஸ் தட் சாங். ஸோ வந்து கத்திட்டு இருக்கேன், எதுக்காக நீ எனக்கு இந்த லவ்வை கொடுக்கணும், இது இல்லைன்னா எதுக்காக நீ இது கொடுக்கணும் அப்படின்னு அங்கே சண்டை போட்டுட்டு இருக்கேன். அந்த பாயிண்ட்ல தானா எழுதப்பட்ட ஒரு பாட்டு. ஓகே, ஸோ இப்போ அந்த காதல் உங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆகுதா? அது அதான் சொன்னேன், கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இல்ல. ஐ திங்க் இட் அதாவது என்ன சொல்றது, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பிகாஸ் ஓகே, நிறைய டைம் நம்மளுமே பார்த்துருப்போம்ல, நம்ம லைஃப்ல ஒருத்தவங்க வந்துட்டு நீ தான் என்னோட உலகம், நீ தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா திரும்பி போயிருவாங்க. சோ அவங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு போயிருக்காங்க. சோ ஏமாற்றத்தினால அவருக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு டு see that what I said was actually real. பட் இதான் உண்மைன்னு அவருக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் குவிக்கா இந்த சைடு வந்துட்டாரு. சீரா காதலா இருக்கு இது பயங்கரமா. I'm so happy for you. I'm very happy too. Also, வாட் ரோல் சோஷியல் மீடியா உங்கள் லைஃப்பில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் ரீசெண்டாக நான் உங்களோட இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், நீங்கள் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் டிலீட் பண்ணி உங்களோட இன்ஸ்டாவே ஃபுல்லாக ரீவேம்ப் பண்ணியிருக்கீங்க. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? அகெயின் பேக்கேஜ் இஸ் த ரீசன்? ஐ ஜஸ்ட் வாண்டட் a fresh start. ஒரு புது ஸ்டார்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். சோஷியல் மீடியா ரொம்ப ஆனஸ்டாக ஃப்ராங்காக நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா, there are two roles it's playing right now. One role that I want to stop as much as possible, and the other role இது வேற வழி இல்லை, இது வச்சுதான் ஆகணுன்றது. ஒரு ஆர்டிஸ்டா என்னுடைய ஆர்ட்டை மக்களுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிற ஒரு இடமா நான் சோஷியல் மீடியாவை பார்க்குறேன். மார்க்கெட்டிங் ஸ்பேஸா பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் இதை விட பவர்ஃபுல்லான ஒரு மீடியம் கிடையாது. நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம், அது எதனால இந்த பாட்டு பண்ணியிருக்கோம், இதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்குமே தெரியும், நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன்ஸ்லாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு இன்றைய தேதிக்கு இதை விட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பேஸ் இல்லை. அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். அதுக்காக இந்த ஸ்பேஸை நியாயமாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு சைடு வந்து எல்லாருக்குமே இருக்கிற அந்த டூம் ஸ்க்ரோலிங் அடிக்ஷன் எனக்குமே இருக்கு. அதுல இருந்து எந்த அளவுக்கு விலக முடியுமோ விலகணுங்கிற ஒரு இதையும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப கான்ஷியஸா இந்த வருஷத்தோட மிடில் இருந்து I'm trying to read more rather than doom scroll. So doom scroll na என்னன்னு கொஞ்சம் எங்களுக்கு சொன்னீங்கன்னா. Of course, நீங்க வந்து அர்த்தமே இல்லாம உட்கார்ந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்களா, ரீல் பார்த்துட்டே, பிடிக்காத சில ரீல்ஸ் கூட உட்கார்ந்து முழுசா பார்த்துட்டு. எஸ், ஸோ அதுக்கு பேர் தான் டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்றாங்க. ஏன்னா யூ ஜஸ்ட் கீப் ஸ்க்ரோலிங், there's no stop to it. இது இங்க முடியுங்கிற ஒரு இதுவே கிடையாது, it just keeps going on. ஓகே, ஸோ அதுல இருந்து நான் வந்து கொஞ்சம் விலகணும்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியால இருந்து. பட் இது நிறைய டைம் எடுத்துக்குது. நம்ம ப்ரொடக்டிவான வேலை செய்யற இடத்துல இருந்து ரொம்ப டைம் எடுத்துக்குதுன்னு தோணுது. ஸோ அதுக்கு பதிலா வந்து நான் படிக்கிறது வந்து சொன்னல, சின்ன வயசுல வந்து எனக்கு சாப்பிடும் போது கூட புக் இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. பட் ஒரு ஃபுல் புக் படிச்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இப்போ வந்து டூம் ஸ்க்ரோல் பண்ணதுக்கு பதிலாக ஒரு புக் எடுத்து படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சு இந்த வருஷம் இதோட ஒரு 3 புக் முடிச்சிருக்கேன். ஆரம்பிக்கணும். சோ டூம் ஸ்க்ரோலிங் கம்மி பண்ணிட்டீங்களா? ஃபோன் யூசேஜ் கம்மியா இருக்கு. பட் கண்டிப்பா முன்னை விட இப்ப கம்மியா இருக்கு. ஐ திங்க் ஐ நீட் டு ஸ்டாப் இட் a little more. You definitely இந்த வருஷத்தோட முடிஞ்சிரும். ஓகே, அதுக்கு இன்ஸ்டாகிராமே வராம எங்களுக்கு இல்லங்க, அதாங்க தேவையான விஷயங்களுக்கு போயிட்டு தேவையில்லாத நேரத்துல மத்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். எல்லாருக்கும் இருக்கிற அதே பிரச்சனை தாங்க. புரியுது. I feel you. Talking about social media, how do you handle criticism and negative feedbacks? நெகட்டிவ் ஃபீட்பேக்கை வந்து நான் கண்டிப்பாக 2 கையையும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி தயவுசெய்து கொடுங்கன்னு கேட்குறேன். ஏன்னா ஃபீட்பேக் வந்து நமக்கு கன்ஸ்ட்ரக்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும்போது தான் நம்ம எது பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். கிரிட்டிசிசம்னு சொல்கிறத விட புல்லிங் நிறையா இருக்குது சோஷியல் மீடியாவில். ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போ ரீசெண்ட்லி ஐ ஹட் போஸ்டட் சம்திங் அபவுட் தக் லைஃப். ஓகே, தக் லைஃப்ல த்ரிஷாவை பத்தி நிறைய புல்லிங் நடந்துச்சு. ஓகேங்களா, அதை ஃபீட்பேக்காகவும் சொல்லலாம். கேரக்டர் அசாசினேட்டிங் her and yeah, she is at the end of the day she is an actor. அவங்களுக்கு கொடுத்த ரோலை அவங்க பண்ணியிருக்காங்களா இல்லையாங்கிறது பத்தி மட்டும்தான் நம்ம அவங்கள வந்து சொல்ல முடியும். ஓகேவா, அவங்க பண்ண ரோல் சரியான ரோலா இல்லையாங்கிறது அவங்கள நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது.
ப்ளஸ் எல்லாருக்குமே புரியணும், ஒரு ஆக்டர் நடிக்கிறதுக்கும் எடிட் ஆகி வெளியில் வரதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த இந்திராணிங்கிற கேரக்டர் வாஸ் அ வெரி லேயர்ட் கேரக்டர், ரைட்? இது வந்து சின்ன வயசுலேயே ஒரு சித்தப்பாவால், தன்னோட சொந்த சித்தப்பாவால் விற்கப்பட்ட ஒரு பொண்ணு. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்ஷுவல் லேபர்ன்ற இடத்துலையே வாழ்ந்துட்டு அங்கே என்ன சொல்கிறது, தன்னுடைய சைல்ட்ஹுட் ஃபுல்லாத்தையும் அதில் லூஸ் பண்ணின ஒரு பொண்ணு. அதுலேருந்து நம்மள ஒருத்தவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்னு நினச்சி அவங்க வெளியில் வர அந்த டைமில், வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது எங்கேயுமே வந்து அவங்க ஒரு சைட் பீஸ் தான். அவங்க தேவையான போது அவர் வந்துட்டு போவார். ஆனால் அவருடைய ஒய்ஃப் கிட்ட இவங்களை பற்றி பேசும்போது அது எனக்கு ஒரு வியாதின்ற மாதிரி சொல்லுவார், ரைட்? ஸோ இது அவங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் இல்லை. பட் இப்போ இதுலேருந்து அவங்களுக்கு எங்கே வெளியில் போகிறதுன்னு தெரியாது. நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலேயே பார்க்குறோம், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. பட் இதுதான் என்னோட ஒரே சொல்யூஷன்ற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொண்ணு, ஓகேங்களா? இதுக்கு அடுத்து அவர் இறக்குறாரு, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில், அவர் க்ரீவ் கூட பண்ணி முடிக்காத ஒரு சுச்சுவேஷனில், அவருடைய பையன் ஸ்தானத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து உன்னை திருப்பியும் நீ சின்ன வயசுல இருந்த அந்த ட்ராமாட்டிக் பிளேஸ்க்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு பயமுறுத்தி இழுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை வாழற ஒரு பர்சனுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபேஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? they will have a dead eye. கண்ணில் சுத்தமாக உயிரே இல்லாத ஒரு பர்சனாக தான் அவங்க இருப்பாங்க. அந்த கேரக்டரை அவங்க ரொம்ப தெளிவாக பண்ணினாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? அதாவது கண்ணில் உயிரே இல்லைன்னா அதுதாங்க அவங்களோட ரோல், இல்லையா? நீங்கள் எந்த படத்தில் நீங்கள் போய் த்ரிஷாவை பார்த்தா அவங்க கண்ணில் ஒரு சின்ன ஒரு கிளிம்மர் இருக்கும். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நாட்டினஸ், ஒரு கிளிம்மர் அவங்க கண்ணில் எப்பயுமே இருக்கும். இதில் சுத்தமாக அது இல்லைன்னா தட் வாஸ் த ரோல் அண்ட் தட்ஸ் வாட் ஷி ஹஸ் டன். இது என்னுடைய ஒப்பீனியன். அஃப்கோர்ஸ் everyone can have their own opinion. அவங்களுக்கு கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பீன் அ ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு டப் ஃபார் த்ரிஷா அப்படின்னு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். ஓகே, இதில் நிறைய பேர் வந்து இந்த கேரக்டர் பற்றி ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எதுக்காக ஒரு படத்தில் இருக்கணும் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு, which is a fair conversation. I also had this conversation with them. அண்ட் இவங்க கிட்ட சொன்னதான், ஒரு ஆக்டர் கிட்ட நம்ம இதை கேட்க முடியாது, இது நம்ம டிரெக்டர் கிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இல்லையா? இந்த எதுக்காக இந்த கேரக்டர் இப்படி எழுதுனீங்க அப்படிங்கறத நீங்க டிரெக்டர் கிட்ட கேட்கலாம். பட் ஒரு ஆக்டர் கிட்டக்க நீங்க பண்ண கேரக்டர் நல்ல கேரக்டரா இல்லை அப்படின்னா அது அவங்களோட பிரச்சனை கிடையாது. கொடுத்த கேரக்டர் அவங்க சரியா பண்ணாங்களாங்கிறது மட்டும்தான் இங்க கேள்வி அப்படின்ற கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. பட் there are some others that came and said இது வந்து ஒரு கிழவி, இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு அவசியம் இல்லாத ஒரு, கண்டிப்பா இது அவசியம், இதுக்கெல்லாம் நான் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேன். நீங்க இது நான் ஒத்துக்கலன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா ஏன் ஒத்துக்கலன்னு சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு தான் கேட்பேனே தவிர, சரி ஒத்துக்கலன்னா போ அப்படின்னு சொல்ற பர்சன் கிடையாது. ஓகே, நீங்களும் நானும் வேற ஒப்பீனியன் வச்சுக்கலாம், பட் யூ அண்ட் ஐ கேன் ஸ்டில் பி ஃப்ரெண்ட்ஸ். தட்ஸ் வேர் ஐ கம் ஃப்ரம். பட் இது ஒரு கிழவி, இவளுக்கெல்லாம் படம், இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கிட்ட எல்லாம் நான் வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டேன். யூ கேன் பி அ புல்லி பட் ஐ வில் நாட் ரெஸ்பாண்ட் டு யூ, இஸ் ஹவ் ஐ ஆம். இது தாண்டி எனக்கு நிறைய டிஎம்ஸ் கூட வரும், ரொம்ப அப்யூசிவ், கிராஸ் DMs. எந்த மாதிரியான மெசேजेस யூ கெட்? இதெல்லாம் நான் டிவில சொல்லலாமான்னு தெரியல. நீங்க சொன்னாதான் 4 பேருக்கு தெரியும், புரியுது, போடுற 40 பேருக்கு அது புரியும். உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸை வந்து நக்கணும்னு ஆசையா இருக்குன்னுலாம் கூட டிஎம்ஸ் வரும், ரொம்ப 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 கிராஸான டிஎம்ஸ். ஓகேவா? இதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டு போறதுதான். எப்போ நம்ம அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோமோ அப்பதான் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு பவர் கொடுத்த மாதிரி ஆகுது. ஆனா இக்னோர் பண்ணியும் சில பேர் வந்து இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணாத ஆளுங்க இருக்குதானே? கண்டிப்பா நிறைய பேர். நான் சில டைம்ஸ் வந்து ஐ ஆல்சோ எக்ஸ்போஸ் தம், சரிங்களா? ஓகே, பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது எல்லாமே ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூவோட ஒரு இதுவா நான் நினைக்கிறேன், சரிங்களா? வெளியில அவங்களுக்கு ஒருவேளை பவர் இல்லையோ, இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல தான் பவர்ஃபுல்லா, தான் செக்ஸியா ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக அது எப்படி காமிச்சுக்கணும்னு தெரியாம எப்படி கேவலமா பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது. புரியுது, மென்டலி சிக் பீப்புள் இந்த மாதிரி பண்ணலாம், பட் அதை நம்ம ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாதுல்ல உங்களுக்கு. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் மென் ஆர் அப்சீன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ அயோத்தியா பத்தி நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். I've had several women come and text me and say நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் ஒரு ஹிந்து குடும்பத்து பொண்ணா, blah blah blah. ஓகே, நான் ஹிந்து குடும்பத்து பொண்ணுன்னு நான் வெளியில வந்து சொல்லவே இல்லையே. What religion I follow or what my this, it has no bearing. எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, ஒரு ஒப்பீனியன் இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகேவா? நீ எல்லாம் நல்ல குடும்பத்து பொண்ணாவே இருக்க முடியாதுன்னு ஒருத்தவங்க வந்து அதுக்கு கமெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
லெட்ஸ் ஹாவ் அ கான்வர்சேஷன் ப்ரோ, ஏன் இப்படி சொல்றீங்க, எதனால, எது கரெக்டான ஒப்பீனியன் நீங்க நினைக்கிறீங்க, நம்ம அதை பத்தி பேசலாம். நான் நிறைய வாட்டி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில விஷயங்கள் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவங்க கிட்ட போய் ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கேன், இது இந்த மாதிரியும் யோசி அப்படின்னு. we have had a conversation, we have left it at that. Okay, உடனே வந்து ஒரு என்ன சொல்றது, இஃப் யூ டோன்ட் அக்ரி வித் சம்மன், அவங்க கிட்ட போய் பேசுங்க, இதுக்கும் எனக்கும் உடன்பாடு, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, ஏன் உடன்பாடு இல்லைன்னு ஒரு கான்வர்சேஷன் ஓப்பன் ஆகும். கரெக்ட். நீங்க வந்து ஒரு வேளை நீங்க சொல்றத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஓகேவா, நீ எல்லாம் நல்ல குடும்பத்தை போனான்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க இங்க வந்து கான்வர்சேஷன் பண்ணறதுக்கு வரல. ஓகேவா, குடும்பம் நல்ல குடும்பமா இல்லையா, இல்ல அதுவுமே அவங்களுக்கு இது இல்ல. ஓகே, நான் நினைக்கிறதோ நான் சொல்றதோ தவிர வேற எதுவும் உண்மையாவோ கரெக்டாவோ இருக்க வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற ஆளுங்க இவங்க. ஓகேவா, இவங்கள நம்ம பேசி மாத்தவும் முடியாது. சோ என்ன பண்றது, சோ இவங்க கிட்ட பேசி நம்ம நேரத்தை விரயமாக்கலாம், இல்ல சரிம்மா நீ போ, நான் என் வேலையை பாக்குறேன்னு இந்த பக்கம் போலாம். both are the right ways to go about it. I choose the second one. That's it. So உங்களோட அட்வைஸ் வந்து இந்த மாதிரி புலி பண்றவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறவங்களுக்கு உங்களோட அட்வைஸ் வந்து, நான் அட்வைஸ் கொடுக்கவே இல்லை, நான் என்னோட மோடஸ் ஆப்பரண்டி மட்டும் தான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் சில துஷ்டர்களை கண்டா தூர விலகிறது பெட்டர் தான். இவங்க ஒன்று சொல்றாங்க, இவங்க கிட்ட நம்ம பேசி இதனால ஏதாவது ஒரு ஆக போகுது, பாசிட்டிவா ஏதோ நடக்க போகுது அப்படின்னா நம்ம அந்த டைம் வேஸ்ட் பண்ணலாம். இது எங்கேயுமே முடிய போதில்லை. சரியா, இதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அதர்மம், ஒரு அநீதி நடக்குது அப்படின்னா அதுக்கு எதிராக பேசணும், இதுக்கு இவங்கள வந்து வெளியில கொண்டு வரணும், அதெல்லாம் கரெக்ட். சும்மா போற போக்குல வந்து என்ன புலி பண்ணிட்டு போறவங்களுக்கு நான் எதுக்குங்க டைம் கொடுக்கணும், அவங்க எதிர்பார்க்கறதே இந்த அட்டென்ஷன் தான். வெரி 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 ட்ரூ. கொடுக்க மாட்டேன் போடா, அவ்வளவுதான். So that's all it is. மேக் சென்ஸ். இந்திராணி த்ரிஷாக்கு போகும்போது எல்லாருமே வந்து இந்திராணியை த்ரிஷாவா பார்த்தாங்க, பட் நீங்க த்ரிஷாவை இந்திராணியா பார்த்திருக்கீங்க. அந்த படத்துல எனக்கு வந்து பொன்னியின் செல்வன்ல பாத்தீங்கன்னா நீங்க த்ரிஷாவை பார்க்கவே மாட்டீங்க, குந்தவை தான் தெரிஞ்சாங்க, ரைட்? எனக்கு அதே மாதிரி இது இந்திராணி தான் தெரிஞ்சாங்க. அண்ட் dubbing artistோட privileges, perks, I have seen the scenes that you guys did not get to see post edit. Right? So எனக்கு அந்த கேரக்டரோட full arc தெரியும். And அந்த கேரக்டரோட full performance நான் பார்த்திருக்கேன். And she's done a great job. என்ன பொறுத்த வரைக்கும். Okay. Yeah. Talking about Indrani's character, I just wanted to ask, do you think women are being objectified in cinemas? So recent-ஆ வந்த படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீமேல் கேரக்டர் எது? I can't say one, ma'am. என்னால சொல்லுங்க, பரவாயில்ல. உங்களுக்கு பிடிச்ச 2-3 கேரக்டர். பேட் கேர்ள் படம் பார்த்தேன், எனக்கு பேட் கேர்ளோட கேரக்டர் அந்த இது வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது, so I liked it. Yeah, exactly. பேட் கேர்ள் மாதிரி படங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 100 crore கிளப்புக்கு போற நிலைமையில இப்போ நம்ம இல்ல. கரெக்ட். ஓகேவா, ஃபினான்ஷியலி பேட் கேர்ள் பத்தி எல்லா, ஐ மீன் ஆக்சுவலி இங்க கிரிட்டிக்கலி பாத்தீங்கன்னா பேட் கேர்ள் பத்தின எல்லா கமெண்ட்ஸுமே தே ஆர் வெரி பாசிட்டிவ். பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வந்து இது எனக்கு என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு படமா இருந்தது. எனக்குமே படம் பார்த்துட்டு ஐ வாஸ் லைக், எங்க அம்மா கூட்டிட்டு வரணும்னு ஆசையா இருந்தது. எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க எப்போ பேட் கேர்ள் சேம் தாட். எஸ், ரைட். ஸோ இது வந்து என்னோட வாழ்க்கைய வந்து ஒரு திரைப்படமா பார்த்த எஃபெக்ட் வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு. ஆனா அந்த அளவுக்கு கிரிட்டிக்கலி அக்ளைம்டான ஒரு படம், நிறைய அவார்ட்ஸ் வின் பண்ணின ஒரு படம் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபினான்ஷியல் சக்சஸா ஒரு சிவகார்த்திகேயன் படத்தோட கம்பீட் பண்றாங்க, ஒரு கமர்ஷியல் மூவி, ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவியோட கம்பீட் பண்ணறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் இன்னும் அமையல. பிளாட்ஃபார்மே இன்னும் நம்மளுக்கு இன்னும் we are getting there slowly. அதாவது நீங்க ஒரு 10 years முன்னாடி பெண்கள் எப்படி சித்தரிக்கப்பட்டாங்க versus now பாத்தீங்கனாலே I am saying there is improvement. Okay. Unfortunately most of our directors are men. So நம்ம எப்படி ஒரு ஆணை ஒரு ஃபீமேல் கேஸா மட்டும் தான் பார்க்க முடியுமோ அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்ன வந்துட்டு இருக்காங்க. I really liked the character in கொட்டுக்காளி. அவங்க ஒரு வார்த்தை பேசலனா கூட அந்த ஒரு அழுத்தம், அந்த கேரக்டர் வந்து ஐ ஹவ் கிவன் அப் ஆன் லைஃப், அவ்வளோதானே, இதானே உங்களுக்கு வேணும் வாடா அப்படின்ற அந்த கேரக்டர் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐ எம் சேயிங் நம்மளை சுத்தி பாருங்களேன், எல்லா பெண்களும் வந்து ஸ்ட்ராங்கான விமன் மட்டும்தான் இருக்காங்களா? கண்டிப்பா இந்த மாதிரி பெண்கள் இருக்காங்கங்கிறதையும் நம்ம காட்டி தானே ஆகணும். ஏன்னா இந்த கேரக்டரை பார்க்கும்போது தான் எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு. ட்ரூ. ஓகே, I'll tell you this. So in காற்று வெளியிடை similar situation happened. எல்லாரும் வந்து ஏன் அதித்தி ராவ் கேரக்டர், அதாவது லீலாவோட கேரக்டர், இந்த அபியூசிவான ஒரு பர்சன் கால் விசி கூட இருந்தாங்க
அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு. Again, there were a few scenes that I saw that you didn't get to see that probably would have explained it. But even otherwise, I was in a toxic relationship at this point, right? And in the padam paakumbodhu, I was like, God, I hate VC. Why do I not hate என்னோட வாழ்க்கையில இருக்கிற இதே ஒரு ஆம்பளைய என்னால ஏன் ஹேட் பண்ண முடியல? இப்போ இங்க நான் கேட்கறேன்ல, அதுக்கு ஏன் இவன் கூட இருக்கான்னு கேட்கறேன்ல, அப்ப நான் ஏன் இவன் கூட இருக்கேன் அப்படின்ற கேள்வி ஒருத்தங்களுக்கு வருது இல்ல, அதுவுமே நல்லதுன்னு தான் நான் சொல்றேன். ஓகே, சோ இந்த மாதிரியா காமிக்கப்படுறது நமக்கு ஒரு உணர்தலை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஐ டோன்ட் திங்க் நம்ம விமன் எல்லாருமே அவ்வளோ கேவலமானவங்க கிடையாதுங்க. அங்க இருக்கிற கேரக்டரா மட்டும் தான் நம்ம வாழறோமா என்ன? அப்படி பார்த்தா கேபி சார் எடுத்த படங்கள் எல்லாம் பார்த்து கல்கி மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி வந்து எத்தனையோ படங்களை பார்த்து பெண்கள் வந்து மாறி இருக்கணுமே, திருந்து இருக்கணுமே இல்லையே, ரைட்? ஸோ நமக்கு வந்து ஒரு எஸ்கேப் வேணுங்க, சரியா? நமக்கு வந்து நம்மளோட வாழ்க்கையில இருந்து ஒரு எஸ்கேப் வேணும். பத்தியா இப்படி ஒரு பொண்ணு இருக்கு, இந்த மாதிரியும் நம்ம இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு ஒரு செகண்ட் யோசிக்கிறதுக்கான ஒரு எஸ்கேப் வேணும், ஓகேவா? ஆனா அந்த பக்கம் போயிட்டு நம்ம சீரியல்ல பாத்தீங்கன்னா அழுகாட்சி பொம்பளைங்களை தான் பார்ப்போம். எஸ், ஓகே. கொஞ்சம் பவர்ஃபுல் விமனை காமிச்சாலும் அவங்க வாழ்க்கையிலயும் பயங்கரமா ஏதாவது பிரச்சனை இருந்தாதான் நம்மளால அதை ரிலேட் பண்ணிக்க முடியுது. அந்த சீரியல்ஸ் தான் ஓடுது. எஸ், டிஆர்பிஸ் வச்சு நம்ம பார்க்கணும்னாலோ இல்லாட்டி படம் எப்படி ஓடுதுங்கிறத வச்சு நம்ம பார்க்கணும்னாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி மேல் ரிலேட்டட் படங்களுக்கு தான் அதிக பட்ஜெட்டும் கிடைக்குது, அதிக வருமானமும் கிடைக்குது. எஸ், ஓகேவா? பெண்களோடைய அழுகையை காமிக்கிற சீரியல்கள் தான் ஓடுது. ஓகே, போன வருஷத்துல பயங்கரமா டிஆர்பியில் நம்பர் 1ல இருந்த சீரியல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆண் வந்து 2 பொண்களோட தொடர்பு வச்சிருப்பாரு. ஆனாலும் அந்த பொண்டாட்டி வந்து இருப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கதைன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக இதை பாக்குறீங்க? ரைட். அந்த சீரியல் பத்தி நம்ம இவ்வளோ விமர்சிக்கவே இல்லையே. தினம் வருது, ஒரு வாட்டி வர படம் கூட கிடையாது. கரெக்ட். தினம் வர சீரியல்ஸை பத்தி நம்ம விமர்சிக்கிறதே இல்லையே. அப்புறம் எப்படி நம்ம சினிமாவில் இருக்கிற கேரக்டர்ஸை பத்தி மட்டும் விமர்சிக்கிறது? ஐ திங்க் ஆஸ் அ ஜெனரேஷன் நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஜெனரேஷன்ல வித் people like Sudha Kongara, people like Varsha Bharat coming and talking about their lives, ஓரளவுக்கு மாற்றங்கள் நடக்குது. அது மட்டும் இல்லாம நிறைய நல்ல டைரக்டர்ஸ் இருக்காங்க இப்போ that are showing ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ். இப்போ வந்து ஒரு ஹீரோயினோட வயிற்றுல பம்பரம் விடுற சீன் இப்போ இல்லை, புரியுதா? ஒரு ஆம்லெட் போடுற சீன் இப்போ இல்லை. ஸோ அந்த அளவுக்கு மாற்றம் வந்திருக்கு. இன்னும் மாறணும்னா நம்ம as an entire generation we need to push back. True. We need to tell them this is not cool. இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஒரு ஹீரோயினே கூடாதுன்னு நம்ம சொல்றதை விட இந்த மாதிரி ஒரு ஹீரோயின் சொன்னீங்களே ஆர் இதுக்கு என்ன ரெசல்யூஷன் அப்படின்னு கேட்கறது கரெக்டான கேள்விதான் நான் நினைக்கிறேன். ஸோ பெண்கள் அவங்க கருத்துக்களை சொல்லும் போது நீ பெண்ணியம் பேசுறேன்னு சொல்றதை விட்டுட்டு நீ வந்து கருத்து தான் பேசுறேன்னு ஒத்துக்கிற வரைக்கும். இப்போ இந்திராணி கேரக்டர் வந்து இத்தனை பெண்களுக்கு வந்து ஒரு கோபம் ஏற்படுத்தியிருக்குல்ல. ஸோ when they see an Indrani in their life, I hope they pull them out. ஏன்னா சில சமயம் இந்த இந்திராணிகளுக்கு தேவை ஒரே ஒரு ஆதரவான கைதான். கண்டிப்பா. ஓகே, ஆம்பளையோ பெண். ஆக்சுவலா பெண்கள் ஆர் பெட்டர். ஒரே ஒரு ஆதரவான கை, நீ போய் இங்க பாரு, உனக்கு வேற எந்த சொல்யூஷனும் இல்லைன்னு நினைக்காத, உனக்கு நான் இருக்கேன், நீ வா அப்படின்னு வெளியில கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அந்த ஆள நீங்க வடிவுக்கரசின்ற ஒரு ஆதரவான கை இருந்தாங்களே அதுல இல்லையே. வடிவுக்கரசி வாஸ் என்ன சொல்றது, wanted her to be in this only. ஓகே, சரியா? அவங்க வெளியில வா, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், உன் கூட நான் இருக்கேன்னு ஒரு நாள் சொல்லலையே. அதுதான் அவங்களுக்கு வேணும். வெளியில வா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது முதல்ல வந்து கமல்ஹாசன், அடுத்தது சிம்பு. both of them had their ulterior motives. Yes. ஸோ அவங்களுக்கு தேவை வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ற ஒரு ஆள் தான். அது அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ உங்க வாழ்க்கையில இந்திராணிகள் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க பாப்பீங்க. அவங்கள ஒரு கை பிடிச்சி கூட்டிட்டு போக முடிஞ்சா செய்யுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வெரி ட்ரூ மேம். தேங்க் யூ. சோ இந்த கோபம் வருது இல்ல, இந்த கேரக்டர் ஸ்கிரீன்ல பாக்கும்போது இப்போ இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு கோபம் வருது இல்ல, அந்த ஜெனரேஷனுக்கு வரல. வயிற்றுல ஆம்லெட் போடும்போது அவங்களுக்கு ஒரு கோபம் வரல, இப்ப வருது. சோ this is I think a good move. ஓரளவுக்கு மாறிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். It's a good evolution. Yeah, போக போக இது இன்னுமே மாறும். கண்டிப்பா. I hope the same. Getting back to Madrashe. ஏன்னா I think இத பத்தி நம்ம பேசணும்னா நமக்கு இன்னும் 2 இன்டர்வியூ தேவைப்படும். We will do that one day. Yeah, sure. நீங்க ஒரு மியூசிஷியனாவோ இல்ல இப்ப பண்ணக்கூடிய எந்த வேலையுமே பண்ணல அப்படினா என்ன பண்ணிட்டு ஃபார்மரா இருப்பேங்க. யா, சத்தியமா. இப்ப கூட எனக்கு எல்லாம் ஒரு பாயிண்ட்ல முடிச்சிட்டு
எங்கேயாவது போயிட்டு ஒரு குட்டி ஃபார்ம்ல நானே என்னோட காய் வளர்த்து. அப்போ உங்களால மெட்ராஸ்ல இருக்க முடியாது, இவ்வளவு காதலிக்கிற மெட்ராஸ்ல உங்களால இப்போ அதாவது முன்னாடி மெட்ராஸா இருந்த போது திருவான்மியூர்லாம் கூட மெட்ராஸா இல்ல, இப்போ அது ஆயிடுச்சு. ஈசிஆர் OMR என்னென்னவோ சேர்ந்துட்டே போகுது, வந்துரும், கவலைப்படாதீங்க. அந்த விதத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏதாவது ஒரு அவுட்டர் கிரேட்டர் சென்னை ஏரியால ஏதாவது ஒரு இடத்த பிடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஓகே, நீங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு மியூசிக் டைரக்டர் யாரா இருப்பாங்க? I mean, I have worked with him, but the first name always will be Rahman sir. எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்து, அதாவது I was born a little after ராஜா சாரோட ரெயின். ஓகே, of course ராஜா சார் ராஜா தான். என்னோட அடுத்த கேள்வி அதுதான், ராஜா சார் கிங். அது வந்து நம்ம என்னைக்குமே அதை வந்து குவெஸ்டனே பண்ண முடியாது. பட் நான் வளர்ந்தது ரஹ்மான் சாரோட மியூசிக்ல. ஸோ இன்றைய ஜென்ரேஷன் நீங்க கேட்டீங்கன்னா அனிருத் தான் பெஸ்ட்டும்பாங்க, பிகாஸ் தட்ஸ் த மியூசிக் that we grow up to. ஸோ அதனால எனக்கு என்னைக்குமே ரஹ்மான் சார் இஸ் மை பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன். இன்னொன்று என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்க ரஹ்மான் சாரோட மியூசிக்கை 10 இயர்ஸா பிரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90s ரஹ்மான் அண்ட் 2000s ரஹ்மான் கம்ப்ளீட்டா வேறையா இருக்கும். 2010 பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒவ்வொரு 5-10 வருஷத்துக்கு அவர் கம்ப்ளீட்டா இவால்வ் ஆகி வேற ஒரு சவுண்டு கொண்டு வந்துடுறாரு. ஸோ அது வந்து ஒரு பயங்கர கியூரியஸான ஒரு மைண்டால, அதாவது ஐ எம் நாட் ஸ்டக் இன் மை வேஸ், நான் புதுசா கத்துக்க ஆசைப்பட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைண்டால மட்டும்தான் முடியும். அது வந்து எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன். ஸோ அண்ட் ஈவன் ஆஸ் அ லிரிசிஸ்ட் when I work with him, right, அவர் வந்து ஹீஸ் நாட், அவரை ரொம்ப ஈஸியா நீங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. அவர் கேட்டு வாங்குவார். ஸோ அவர் கேட்டு வாங்குறதுல நமக்குமே நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஆகும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் வித் ஹிம் அ லாட். அவரோட இசையில பாடணுன்ற ஆசை கண்டிப்பா இருக்கு, நடக்கும்ன்ற நம்பிக்கையும் இருக்கு கண்டிப்பா. ஸோ தட் அவர் தவிர கொஞ்சம் பேராசைப்படலாம்னா I definitely want to work with Hans Zimmer sir. I don't know if that's going to happen. But Hans Zimmer மாதிரி இப்போ ரீசெண்டாக F1 பார்த்துட்டு I was just mind blown. அது ஒரு பக்கம் டியூனோட மியூசிக் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு மியூசிக்காக இருக்கும். F1 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஹிப்ஹாப் ஜோனில். பட் ஆங்கில படங்களுக்குலாம் மோஸ்ட்லி நம்ம BGM தானே மேம் சொல்ல முடியும். நம்ம வந்து BGM, he's also put a couple of songs there. அங்க வந்து எப்படின்னா BGM தாண்டி மியூசிக் கியூரேஷன்ற ஒரு விஷயமும் இருக்கு. இந்த இடத்துல இந்த சாங்ஸ் போடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸுமே இருக்குல்ல. அது அண்ட் BGM இஸ் மியூசிக் ப்ரோ. ஆஃப் கோர்ஸ் மியூசிக் டைரக்டரா முக்கியமான வேலை வந்து BGM கண்டிப்பா நினைக்கிறேன். கண்டிப்பா. So yeah, I mean I don't know, Hans sir கூட ஒர்க் பண்ண முடிஞ்சா செமையா இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி I definitely want to work with DSP sir. I want to work with Santosh Narayanan sir. கண்டிப்பா இளையராஜா சார், யுவன் சார், ஆல் ஆஃப் தெம். எனக்கு பயங்கர பேராசை பிடிச்ச பொண்ணுங்க, எனக்கு எல்லாருமே வேணும். இது பேர் பேராசை இல்ல, கியூரியாசிட்டி ஆஃப் yours again. இல்ல பேராசை தான் எனக்கு. அது பேராசை தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஒரு அளவு வரைக்கும் பேராசை தப்பு இல்லைன்னு தான் தப்பே இல்ல. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் தப்பே இல்ல, கண்டிப்பா இருக்கலாம். ஓகே, ஒரு சிலியான क्वेश्चन கேக்குறேன். உங்க வாழ்க்கை இப்போ ஒரு பாட்டா இருக்கும் அப்படின்னா என்ன பாட்டு சொல்வீங்க நீங்க? என்னங்க எப்படி கேட்டு சிலியான क्वेश्चन சொல்லிட்டேன்ல. உங்களுடைய ஒரு பாட்டாலாம் இல்ல, ஒரு சீன் ஒரு பாட்டா இருக்கும் அது. ஓகே, மேபி தீ தீ தித்திக்கும் தீ. ஓகே பிகாஸ் அந்த சாங்ல ரெண்டு ஷேடோஸ் இருக்கும். லைக் தேர்ஸ் a soft version, தீ தீ தித்திக்கும் தீ, அது ரொம்ப சாஃப்டா ஹஸ்கியா ஒரு பிட் போகும். ஒரு ஸ்லைட்டா ஒரு செகண்ட் ஒரு விதத்து full bass. I think my life is like that, oscillates between like two worlds. So maybe like a seesaw. Yeah. Okay, I want to now talk about Appa. So greatest writer சுரேஷ் சாரோட மகள் நீங்க. அண்ட் அவர் வந்து டியூ ஆஃப் சுபா கதைகள் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ நீங்க அதை ஆடியோ புக்கா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்பாவோட கதைகளை. How is that going? ஒரு டப்பிங் டைரக்டரா, please tell us that journey. I am very proud of my father. ஓகே, ஸோ இந்த ஒரு ஹவுஸ் ஹோல்டில் வளர்ந்ததுனால தான் என்னோட தமிழ் இவ்வளோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் அப்படி ஒன்றும் பெரிய தமிழ்லாம் கிடையாது, என்னோட பெட்டர் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதாவது என்ன சொல்கிறது, என்னோட யோசனைகள் தமிழில் இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த ஹவுஸ் ஹோல்டில் வளர்ந்தது தான், அவங்க புக்ஸ் படித்து வளர்ந்தது தான். எனக்கு அவங்களோட எழுத்து ரொம்ப பிடிக்கும். அதாவது அவங்க ஒரு விஷயத்தையும் வர்ணிக்கிற ஒரு மேட்டர் இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது எங்கோ தொலைத்த
என்ன சொல்கிறது, சிதறி விட்டிருந்த வைரங்களை யாரோ டார்ச் லைட் வைத்து வானில் தேடிக்கொண்டிருந்தார்கள் அப்படிம்பாங்க, நைட் ஸ்கை பற்றி, ரைட்? ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு அழகான ஒரு வர்ணனையாக சொல்லக்கூடிய ஒரு இது இருக்கும். ஸோ எனக்கு சின்ன வயசில் வந்து என்னென்னா, நாட் பிகாஸ் ஆஃப் எனி திங் எல்ஸ், பட் பிகாஸ் நான் வந்து தனியாக நிற்கணும், என்னுடைய அடையாளம் வந்து சுரேஷோட பொண்ணுன்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். இன்ஃபேக்ட் எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு சின்ன இதுவே இருந்துச்சு. அதாவது நான் சுரேஷோட அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறத விட உங்களை வந்து கிருத்திகாவோட அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுற நாள் தான் வந்து எனக்கு வந்து இட்ஸ் அ டே ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கேன். அந்த நாளும் நடந்துச்சு ஆக்சுவலாக. அன்றைக்கி எங்கள் அப்பா வந்து என்ன ஒரு நல்ல ஒரு க்யூட்டான முறையும் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் யா, ஸோ அதில் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்ததுனால ரொம்ப நாளைக்கு நான் இவங்களோட பொண்ணுன்னு வெளியில் சொல்லிக்கவே மாட்டேன். இன்டர்வியூஸில் கூட நான் கடைசியாக தான் சொல்வேன், ரைட்? ஸோ அந்த மாதிரி இருந்தேன். பட் இப்போ வந்து ஐ ஃபீல் லைக் they are also getting older and I want to take their legacy a little farther. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சும்மா பேசிட்டு இருக்கும்போது as a voice artist or as a storyteller or whatever, இந்த ஸ்டோரிஸை வந்து நம்ம ஆடியோ புக்ஸாக பண்ணலாமா, இப்போ பாட்காஸ்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கிற காலமாக இருக்கிறதுனால பண்ணலாமான்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஸோ நடுவில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வருஷம் ஐ வாண்ட் டு டேக் அ பிரேக் ஃப்ரம் மியூசிக் அண்ட் ஆல் ஆஃப் தட். அந்த பீரியடில் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் பண்ணலாம், சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஸோ இனிஷியலி சிறுகதைகள் ட்ரையலுக்கு எடுத்து அந்த சிறுகதைகள் ஃபுல்லாகவே நானே பேசி அது ஏஐ வச்சு வாய்ஸஸ் மாற்றி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். பட் அதற்கான வரவேற்பு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சது. எல்லாரும் வந்து நாவல்கள் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சவுண்ட் பார்ட்டி ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு ஸ்டுடியோவில் சுதர்ஷன் இஸ் அ குட் ஃப்ரெண்ட், அது நடத்துகிற சுதர்ஷன். ஸோ அவர்கிட்டக்க நான் பேசினேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், கேன் யூ ஹெல்ப் மீ அவுட் அப்படின்னு. அண்ட் சவுண்ட் பார்ட்டியோட அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க தே ஆல்சோ டூ வேர்ல்ட் ஆஃப் டப்பிங்னு ஒரு கோர்ஸ் இங்கே பண்ணுறாங்க. ஸோ அந்த கோர்ஸில் நிறையா இன்ட்ரெஸ்டிங் வாய்ஸஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க இல்லையா. ஸோ வி கேன் யூஸ் தெம் ஆல்சோ, பிகாஸ் இது வந்து இட்ஸ் ஸ்டில் அ வெரி நியூ சேனல். பெரிய ஆர்டிஸ்ட்ஸ் வச்சு அவங்களுக்கு பணம் கொடுத்து பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் இன்னும் இல்லை. மேபி இவென்ச்சுவலி இந்த ஃபியூச்சர் வில் கெட் தேர். ஸோ எனக்குமே வந்து தி அதர் திங் தட் ஐ வாண்டட் டு டூ, நான் 2011லேருந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐ பீன் லைக் டப்பிங் ஃபார் ஓவர் அ டிகேட். ஐ ஹாவ் அ லாட் டு டீச், ரைட்? ஸோ ஐ வாண்ட் கிவ் இட் ஃபார்வர்ட் டு சம் பீப்புள். புது டேலண்ட்ஸ்க்கு ஏதாவது யூனோ ஐ ஜஸ்ட் வாண்ட் லைக் கிவ் இட் பேக் டு தம் மாதிரி. ஸோ இது எல்லாத்துக்கும் இது ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி இப்போ இது வந்து என்னோட பர்சனல் அல்டீரியர் மோட்டிவ். பட் அதை தாண்டி சுபாவோடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வர என்ன சொல்கிறது, கதைகள் வந்து ஆர் இப்போ வர கான்டென்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே டார்கெட் பண்ணுறது யூத் மட்டும்தான். இட்ஸ் தட் 18 to 25 ஏஜ் குரூப் இஸ் த ஹாட் குரூப். எல்லா மார்க்கெட்டிங் எல்லா கான்டென்ட்டுமே அவங்கள நோக்கி தான் பண்ணுது. பட் இந்த 30+ ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க தெரியுமா, 30 to 50, அவங்க ஆக்சுவலாக நம்மளை விட அதிகமாக ஃபோனையோ கான்டென்ட் பிளாட்ஃபார்ம்ஸையோ யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய நாஸ்டாலஜியா பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல படிச்ச இந்த நாவல்கள் and all of that. ஸோ அதை வந்து அவங்களுக்கு திருப்பியும் கொண்டு போய் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆசையாகவும் இருந்தது. நல்லபடி போயிட்டு இருக்கு இப்போ. வெரி ஸ்மார்ட் ஐடியா நீங்க சொன்னது. இது என்ன சொல்றது, ஒரு மானிட்டைஸ் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு பெரிய விஷயம் ஆகிறதுக்கோ இட்ஸ் கோயிங் டு டேக் டைம் அண்ட் வி ஆர் பேஷண்ட் அபவுட் இட். பட் இதற்கான வரவேற்பு இந்த ஏர்லி டேஸ் ஹாஸ் பீன் ரியலி குட் அண்ட் ஐ திங்க் ஐ ஹாவ் டு தேங்க் சவுண்ட் பார்ட்டியில் இருக்கிற என்டையர் டீம். அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ டப்பிங் டைரக்டர் அவங்கள பற்றி பேசிட்டோம். லெட்ஸ் கோ டு த மெயின் ஜான்ரா ஆஃப் யோர்ஸ் விச் இஸ் வாய்ஸ் ஆக்டர். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, நீங்க வந்து எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. 50க்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்கீங்க தமிழ் அண்ட் தெலுங்குல. அதில் நிறைய பேருக்கு தெரிஞ்ச படம் வந்து த்ரிஷாக்கு பொன்னியின் செல்வனோ இல்லை த்ரிஷாக்கு தக் லைஃப் இருக்கும். பட் நிறைய படங்கள் லைக் என்னை அறிந்தால த்ரிஷாக்கு பண்ணியிருக்கீங்க, கோல பியா பாஜ்பாய்க்கு பண்ணியிருக்கீங்க, அண்ட் மங்காத்தால ஆண்ட்ரியாவுக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய 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 படங்கள், கடல்ல வந்து துளசி நாயருக்கு பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஆல்சோ த்ரிஷாக்கு நிறைய படங்களை நீங்க கொடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாயகி, அரண்மனைன்னு நிறைய படங்கள்ல வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. How did your dubbing artist journey start, ma'am? I can't talk about this without mentioning KV Anand Anna. Okay. He's Anna for me because he was my neighbor. இந்த 4 வயசு பீரியட்ல சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அந்த டைம்ல இன்னொரு சைடில் வீட்டில் இருந்தது கேவி ஆனந்த் அண்ணா. ஓகே, ரைட். அப்போலேருந்தே வந்து he's always been a guide for me, always, all of that. Okay, and அவருக்கும் எனக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு because he used to work with my father also. So ஒரு நாளைக்கு கால் பண்ணி he said,
எனக்கு இந்த பியா பாஜ்பாய்க்கு கொஞ்சம் யூனோ கொஞ்சம் சர்ப்பியாக கொஞ்சம் பப்ளியாக எனக்கு ஒரு வாய்ஸ் வேணும், ஒன்று நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நடக்க மாட்டேங்குது. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் ஐம் அன் ஆர்ஜே. ஓகே, சரி இதில் உனக்கு உன்னோட ஆர்ஜே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் சொல்லு. அது லைக் ஹலோ நான் கூட ஆர்ஜே தான், நீங்கள் என்ன கூட ட்ரை பண்ணலாம். ஈஸியா ஐயா உன்னெல்லாம் ட்ரை பண்ண முடியாது, அது வந்து இதுவாகும், இப்போ என்னது தெரிஞ்ச பொண்ணுக்கு கொடுத்த மாதிரி ஆகும். I said okay, but that's unfair for me, no, I want to try. He said okay, நீ வந்து வாய்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டு போ, I will do a blind listening and we will see அப்படின்னு சொல்லிட்டாரு. Okay. And I did do a voice test. அன்னைக்கு வாய்ஸ் டெஸ்ட் பண்ண நாள்லே அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிடுச்சு that this was something that I really enjoyed. Okay. That it was something that came very naturally to me. Okay. Okay, so அண்ட் என்னை தவிர இன்னும் நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் நானே ரெக்கமெண்ட் பண்ண சில ஆர்டிஸ்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன் அ பிளைண்ட் ஆடியோ இது ஒன்லி ஹி பிக்ட் மை வாய்ஸ். அப்போ ஒன்று வச்சு தான் வித்வுட் மை நேம், லைக் ஹி டிட்ன்ட் நோ இட் வாஸ் மீ. ஓகே, ஸோ அண்ட் ஒன்று வச்சு தான் வேலை வாங்கணுமா இப்போ கஷ்டம் அப்படின்னு சொல்லி தான் ஐ கால் மீ. பட் அதுக்கப்புறமா தட் வாஸ் தி ஓன்லி ஃபிலிம் ஐ காட் பிகாஸ் ஐ நியூ சம் ஒன். அதுக்கப்புறம் டப்பிங் யூனியனில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, தேர் ஆர் பீப்புள் called dubbing coordinators. ஒரு படத்துக்கும் there are dubbing coordinators. நான் எல்லா dubbing coordinatorsக்கும் கால் பண்ணி நானும் டப்பிங் பண்றேன், நீ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சு. the next film that I got was for Urumi. உருமியில வித்யா பாலனுக்கு I dubbed. So அப்படி I have dubbed some really terrible movies as well, which I will never tell to the world. But அப்படி I started getting a lot of offers. And like as it went, I think I started getting better and better at it. And the culmination happened எப்போனா ஒரே டைம்ல எனக்கு கடல் அண்ட் ஆதி பகவன் ரெண்டு படங்கள் நடந்துட்டு இருக்கு. I think 2013 types. இது கடல் பார்த்தீங்கன்னா துளசியோடைய கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு சைல்ட் லைக் கேரக்டர். அவ வந்து மெச்சூர் பொண்ணு தான், ஆனால் அவளுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு குழந்தையோட ஒரு இதோட இருக்கும். இன்னொரு பக்கம் ஆதி பகவன் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேம்ப். நீத்து சந்திராவோட கேரக்டர் வந்து ஷீஸ் அ ப்ராப்பர் என்ன சொல்றது மேனிப்புலேட்டிவ் பிளானிங் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஒரு நாள் இங்கே டப்பிங் இருக்கும், ஒரு நாள் அங்கே டப்பிங் இருக்கும். அண்ட் போத் த டிரெக்டர்ஸ் அவங்களோட ஸ்டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். மணி சார் வந்து எல்லா இடத்துலையுமே, அதாவது நீங்கள் மியூசிக்காக இருந்தாலும் சரி, லிரிக்ஸாக இருந்தாலும் சரி, டப்பிங்காக இருந்தாலும் சரி, ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, ஹில் கிவ் யூ எவ்ரி திங் தட் யூ நீட் டு நோ. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்ப்பாரு, நீங்கள் ஏதாவது புதுசாக கொண்டு வரீங்களா அப்படின்னு பார்ப்பாரு. அமீர் சார் எப்படின்னா அவர் ஒன்று சொன்னார்னா இதே மாடுலேஷன்ல அப்படியே இன்ச்சு கூட பெசகாம அப்படியே பேசணும் அப்படிம்பாரு. ஸோ இது ரெண்டும் மாறி மாறி ஐ திங்க் அது வந்து எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு. இட் வாஸ் a damn good period. அந்த பாயிண்ட்ல தான் ஐ திங்க் ஐ ரியலி பிகேம் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்ல இருந்து ஒரு வாய்ஸ் ஆக்டரா மாறின பீரியட் அதுதான். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்பதான் நடந்துச்சு. ஓகே, உங்களோட வாய்ஸஸ் பத்தியும் பேசியாச்சு. Now as an assistant director, you have to tell us how was it working with Mani sir in Ponniyin Selvan as his assistant director? I think you were the only female assistant director. No, there were multiple female assistant directors. Okay. At least 4 பேர் இருந்தோம் female assistants. So Mani sir ஓட ஆஃபீஸ் எப்பயுமே ப்ரொடக்ஷனாக இருந்தாலும் சரி, டிரெக்ஷனாக இருந்தாலும் சரி, you will have both genders. அது அங்கே எப்பயுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மணி சார் எனக்கு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் தெரியும். ஐ ஹவ் டப் ஃபார் மல்டிபிள் ஃபிலிம்ஸ் ஃபார் ஹிம் பை திஸ் டைம். ஸோ அடம் பிடிச்சு ஒரு வருஷம் நான் நல்ல கார்பரேட் ஜாப்ல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷம் போய் அடம் பிடிச்சேன் எனக்கு பண்ணுன்ட்டு. என்ன பண்ணணும்னு ஐடியா ஒர்க் பண்ணணும். ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ரம் ஹிம் அப்படின்னு. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் மை என்ன சொல்கிறது, ஆம்பிஷன்னு சொல்கிறதா ஒரு கனவுன்னு சொல்கிறதா ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, நான் வந்து சீரியல் எடுக்கணுன்ற ஒரு ஆசையில் இருந்தேன். ஓகே, ஏன்னா எனக்கு பார்க்குற சீரியல் எதுவுமே பிடிக்கல, நல்ல சீரியல் எடுக்க முடியாதா, எனக்கு எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் ஸ்பேஸில் இருந்தேன். ஓடிடிலாம் வரதுக்கு முன்னாடி. ஓகே ரைட். ஸோ அப்போ வந்து ஐ வாண்டட் டு லேர்ன் ஃப்ரம் மணி சார். இந்த படம் எடுத்த அந்த 5 வருஷத்துல எல்லாமே மாறிடுச்சு. ஓடிடிங்கிற ஒரு விஷயம் கோவிட் டைமில் பெருசாகி எவ்ரி திங் ஷிஃப்டட். அதுக்கப்புறமா ஐ வாஸ் லைக் ஃபார் அ பிட் ஐ வாஸ் ட்ரைங் டு பி அ ஷோ ரன்னர் தான். ஓகே, நான் மணி சார் ஜாயின் பண்ணும்போதே ஐ டோல்ட் ஹிம் எனக்கு டிரெக்டர் அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ வாண்ட் டு பி அ ஷோ ரன்னர் மேபி அப்படின்னு. பட் இவென்ச்சுவலி வாட் ஐ ரியலைஸ்ட் டியூரிங் பொன்னியின் செல்வன், எனக்கு ஆக்சுவலாக ப்ரீ ப்ரொடக்ஷன் ரொம்ப பிடிக்கும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரொம்ப பிடிக்கும். செட்டுக்கு போனால் எனக்கு சுத்தமாக வந்து கனெக்ஷனே இருக்காது. ஓகே, லைக் எல்லாரும் வந்து யூனோ when you're doing something that you really like, it's almost like you're drugged.
நீங்க ஒரு ஹைல இருக்கிற மாதிரி ஒரு யூஃபோரியால இருப்பீங்க தெரியுமா, எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. அப்படியே ஒரு ஒரு அவங்க யூஸ்வலா இருக்கிறதுல இருந்து வேற ஒரு மாதிரி ஒரு எனர்ஜில இருப்பாங்க. படப்பிடிப்பா இருப்பாங்களா? படப்படப்பு இல்ல, அது ஒரு ஹை எனர்ஜி நான் சொல்றேன். லைக் their energy will be so different. நான் வந்து ஒரு மண்ணு மாதிரி இருப்பேன். அதாவது ஐ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் டு பி இன் அ செட்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இது வந்து அவ்வளோவா நமக்கு பிடிக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வார் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் டயலாக்ஸ், கண்டினியூட்டி, அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு வார் சீக்வன்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். ஆக்ஷன் வாஸ் டேக்கன் கேர் ஆஃப் பை அனதர் ஏடின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு சாங் ரெக்கார்டிங் வீரா ராஜ வீரோட செகண்ட் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ வி வர் ஷூட்டிங் இன் பாண்டிச்சேரி. மணி சார் செட், நீ போய் அங்கே யூ டேக் கேர் ஆஃப் தட். ஐ ஹாவ் இனஃப் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் த வார் சீக்வன்ஸ். ஐ டோன்ட் நீட் யூ ஹியர், நீ அங்கே போ அப்படின்னு அனுப்பிட்டாரு. ஸோ அன்னைக்கு வந்து ஸோ நீங்கள் வீரராஜ வீர கேட்கும்போது செகண்ட் பேராகிராஃபில் வந்து சித்ராமா பாடின ஒரு பீஸ் இருக்கு தெரியுமா, இட் கோ டு அ டிஃப்ரெண்ட் ராகம் அண்ட் இல் கம் பேக் மாதிரி. ஒரிஜினல் அப்படி கிடையாது. இட் வாஸ் தி சேம் டியூன் ஃபார் 2. இது செகண்ட் பேராகிராஃப் சேஞ்ச் பண்ணுறாங்க அன்னைக்கு. ஸோ நான் போனேன். அன்னைக்கு ஹரிணி மேம் வந்து ஆக்சுவலாக ட்ராக் பாடினாங்க இந்த பிட்டுக்கு. அவங்க பாடி முடிச்சிட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக நான் மியூசிக் ஆல்சோ ஐ வாஸ் டேக்கிங் கேர்னால அங்கே ஸ்டூடியோவில் இருக்கிற எல்லாருக்குமே நான் ஃப்ரெண்டு. ஓகேவா, எந்த அளவுக்குன்னா நான் வந்து இது ரெடி பண்ணிடுறேன், நீ போய் லிரிக்ஸ் சொல்லி கொடுத்துரு, பாட்டு சொல்லி கொடுத்துருன்றாங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரைட். ஸோ அங்கே இந்த பர்டிகுலர் சாங்குக்கு அங்கே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது நகுல் அபியங்கர்ன்ற ஒரு ப்ரொடியூசர். ஓகே. ஸோ அவரும் நானும் பேசிட்டு இருக்கோம். இது ரேண்டமாக ஏதோ பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ரஹ்மான் சார் வந்தார். ஸோ போத் ஆஃப் அஸ் வெண்ட் குவைட். நகுல் வெண்ட் அண்ட் சாட் அங்கே சைடில் எங்கேயோ உட்காந்துட்டாரு. நான் பின்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். லைக் அவர் என்ன வெளியில் போன்னு சொல்ல, அதனால வேற என்ன தெரியாமல் நான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ அவர் வந்து உட்காந்துட்டு அவர் கேட்டுட்டு there was a lot of magic that happened that day. ஓகே, அதாவது இப்போ ஹரிணி மேம் ரெக்கார்ட் பண்ணதும் இதுக்கு முன்னாடி இருந்த ட்ராக்கையும் அவர் பை மிஸ்டேக் ஒன்னா ஓப்பன் பண்ணிட்டாரு. ஓகேவா, இன் ஆல் லாஜிக் அது ரெண்டும் சேர்ந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடாது. ஏன்னா இது வேற ராகம், அது வேற ராகம், அண்ட் they are not even harmonious ராகம்ஸ். ஓகே, பட் எதுனாலன்னு தெரியல, பக்காவா இருந்துச்சு அந்த ரெண்டும். they sounded so beautiful together. அது அந்த ஆக்சிடென்ட் வந்து all of us were like, oh my god, this is so awesome அப்படின்னா அவரும் அது வந்து ஏய் செமையா இருக்குது இப்படி வச்சிடலாம் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. பட் ஐ திங்க் அது அவர் இன்ஸ்பயர் பண்ணதுனாலயோ என்னவோ he started started adding things to the song. And imagine in the distance, okay, நான் ரஹ்மான் சருக்கு ஜஸ்ட் பின்னாடி உட்காந்து அவர் ஒரு கம்போசிஷன் பண்ணும்போது நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில கிடைக்கும் நான் சத்தியமா எதிர்பார்த்ததே கிடையாது. பட் அன்னைக்கு ஐ வாஸ் ஹை, லைக் தட் யூஃபோரியா ஐ ஹேட் தட் இன் தட் பிளேஸ். நான் வெளியில வரும்போது தான் யோசிக்கிறேன், ஐ நெவர் ஹேட் திஸ் இன் த செட். லைக் அண்ட் மணி சார் வந்து என்ன சொல்றது, he is my eternal guru. நான் ஃபில்ம் மேக்கிங் தாண்டி அவர்கிட்ட என்னென்னவோ கத்துட்டு இருக்கேன். வாழ்க்கையை பத்தி அவர்கிட்ட நிறைய கத்துட்டு இருக்கேன். இன்னி வரைக்குமே நான் வந்து மணி சார் ஜஸ்ட் பார்த்துட்டே இருந்தா கூட யூ கேன் லேர்ன் ஃப்ரம் ஹிம். அந்த மாதிரி ஐ எம் இன் லவ் வித் தட் மேன் ஆஸ் அ குரு. அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ரஹ்மான் சார் இஸ் a different kind of god for me, but I wouldn't call him my guru. Okay, புரியுதா? The kind of affection I have for Mani sir and him are very different. Mani sir is your mentor? Yeah, they are very different. But எனக்கு வந்து my mind automatically compared, right, இதையும் அதையும். அண்ட் எனக்கு புரியுது தட் மியூசிக் இஸ் ப்ராபப்ளி வேர் ஐ ஷுட் பி. நான் தப்பான இடத்துல இருக்கேனோ அப்படின்ற ஒரு குவெஸ்டன் வர ஆரம்பிக்குது. அண்ட் ஆல்சோ வென் வி வெண்ட் இன் டு கோவிட், என்னோட மற்ற ஏடிஸ் எல்லாருமே ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் இது என்னவா இருந்துச்சுன்னா, ஐ வாண்ட் டு லேர்ன் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன் தட் ப்ராசஸ் எனக்கு புரிய ஆரம்பிச்சது, while I'm good at this also, this is where my heart is அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டே தான் நான் வந்து I kind of moved into music. அதுக்கப்புறமா so as an assistant director or as a director, you're not going to pursue that anymore, or I don't know bro. நான் இந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. நான் ஒருவேளை பண்ணாலும் பண்ணுவேனா இருக்கும், அதுக்கான டைம் வரணும். What are the current projects you're working on, ma'am? Music சம்பந்தப்பட்டு. So Madrashe சில சாங்ஸ் நான் ரிலீஸ் பண்ணனும்னு வர்க் பண்ணிட்டு இருக்கேன் as an independent artist. And there are some interesting collaborations that are coming out. நான் வந்து அதாவது வெளியில வரும்போது தான் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிற பொண்ணு. The first song என்னோட
ஆதர்ச ப்ரொடியூசர், அதாவது என்னோட கோ டு ப்ரொடியூசர் வந்து ஜெரன் சைராஜ். ஓகே. அவர் கூட நான் ஒரு சாங் பண்ணிட்டு இருக்கேன். சாங் நேம் இஸ் கோயிங் டு பி அடங்கா பிடாரி. அது வந்து இப்ப எதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, லைக் ஐ செட், என்னோட நேம் எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் இன்னும் சேஞ்ச் ஆகல. And when I put the first song out, I want to go as Madrashe. Definitely, right? So அதனால அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. என்ன மாதிரி ஜான்ர் அந்த பாட்டு? சாங் பேர்லயே இருக்கு அதுக்கான ஜான்ர். கொஞ்சம் திமிரான ஒரு பாட்டு. We'll see how that comes out. Definitely we are waiting. அது கூட நான் இன்னும் சில ப்ரொடியூசர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா என்ன ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கிறது, ஐ ஹாவ் டு புட் அவுட் மை ஃபர்ஸ்ட் ஆல்பம் as a composer. ஓகே. அது வந்து ஐ டென்ட் வாண்ட் டு டூ ஜஸ்ட் அ ரெகுலர் ஆல்பம். அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. பட் அதுவுமே வந்து அண்ட் இட்ஸ் அ வெரி கோலிவுட்டிஷ் ஐடியா. ஸோ அதுவுமே நான் கரெக்டான நேரத்துல சொல்றேன். இப்போ இட்ஸ் டூ early to talk about it. நிறைய சீக்ரெட்டா வச்சிருக்கீங்க என்கிட்ட இருந்து. we are waiting to get to know about it. I'm a little dramatic. கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைக்கணும்ல. தப்பே இல்ல, இருக்கலாம். அப்பதான் எங்களுக்கும் அந்த curiosity இருக்கும் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. Exactly. Thank you so much for your time today, ma'am. We are waiting for your future projects, and I had a lovely conversation with you. Thank you. Thank you so much. It was a pleasure talking to you too, Priya. Thank you.